வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம அந்த குடியரசை பற்றி தான் பேச போகிறோம். எதனால் அந்த குடியரசை பற்றி பேசுகிறேன்னா, அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். டைட்டில் பாருங்க எப்படின்னா எச்சக்கலை அப்படின்ட்டு. அதாவது மறுபடியும் வந்து கமெண்டர்ஸை திட்டுறாரு. எனக்கு பேட் கமெண்ட் சொன்னேன், நேரில் வந்தீங்கன்னா ஒன்றுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறாரு. அத்தப்பரிய ரவுடியான்னு கேட்டால் அது நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிக்கிங்க. மிரட்டுறாரு தொடர்ந்து 3 நாள் 4 நாள் இதே தான் இவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த கிளிப்பை நீங்கள் கொடுக்குற, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், நீங்களே பாருங்கள். வந்து பார்த்துட்டு பேட் கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு எச்சக்கலை நாய்களை, எச்ச குடும்பத்தில் உறந்துட்டு என்னை வந்து பேசுகிறக்கெல்லாம் உனக்கு 1% தகுதி கூட கிடையாது. நீ கமெண்டில் மட்டும்தான் நொட்ட முடியும். நீ நேரில் வந்தீங்கன்னா ஒன்றுக்கு போயிடுவேன். உடம் மயிறு அப்புறம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா ஃபேஸ்புக்கில் தான் இதெல்லாம் போடுவார், யூடியூப்பில் போட மாட்டார். ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணுறவனுங்களாம் நல்ல குடும்பத்திலே பிறந்திருக்க மாட்டாங்க, அவனுங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்ல குடும்பத்திலே பிறந்த அவனுங்களுக்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுற தகுதியே இல்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இவர் பற்றி பேசுறதுக்கு இவருக்கு தகுதி தராதரம் எதுவுமே கிடையாது. தகுதி பற்றியே இவரெல்லாம் பேசவே கூடாது. அது வந்து 1% பேசக்கூடாது. இன்றைக்கி நாம் ஒழுக்கமாக இருந்தது தான் அவங்க தகுதி பற்றி பேசலாம். தகுதி பற்றி இவர் பேசுகிறாரு. இவருக்கு யாராச்சும் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு திட்டி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா 10 நாள் போதை போட்டு ஆட்டம் ஆடிட்டு இன்றைக்கி வந்து நியாயம் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா விஷயத்துக்கு வருவோம். அப்புறம் இப்படி பேசுகிறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வேறு முகத்தை திருப்பிட்டு உண்மையை பேசக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார் இலாகாயு சேனலில். என்ன பேசுகிறாருன்னா, எனக்கும் காயத்ரிக்கு இதுதான் சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, நான் வந்து 10 நாள் புல் போதை போட்டேன், அக்கம் பக்கத்து கூட சண்டை பிடிச்சேன், தெருவாக சண்டை பிடிச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் கூட சண்டை. இதுதான் இவரோட ஒழுக்கத்துக்கு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துங்க, நான் கொடுக்க மாட்டேன். இது எதில் பேசுகிறேன்னா சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவர் இதை தான் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு பப்ளிசிட்டி பெருமை. நான் கேட்டால் உண்மையை பேசுகிறேன். இவர் ஒன்று சொன்னார், இந்த காலத்தில் உண்மையாக இருந்தால் யாரும் வந்து பொழைக்க முடியாது, பொய் சொன்னால் பொழைக்க முடியுங்க. அது இவர் நிறைய பேர் இன்றைக்கும் உண்மையாக வந்து எத்தனையோ பேர் டீசெண்டாக வந்து இன்றைக்கி நல்ல முறையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இவருக்கு போதை காரணம் சொல்கிறாரு பாருங்க. இது வந்து இவருக்கு பெருமை, இவங்க ஃபேமிலிக்கு பெருமைன்னு கேட்டால் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஊருக்கு வந்தேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸை நல்வழிப்படுத்திட்டு கூட்டிகிட்டு போகலாம், இல்லைன்னா இப்போ ஃபுட்பாஸ்ட் கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம். இவர் கூட்டிகிட்டு போகிறதைங்க மதுபான கடைக்கு வாங்கி கூட்டிகிட்டு போய் குடிச்சிட்டு அப்புறம் பக்கத்தில் நிறைய பேர் பணம் கேட்பாங்க, இவரும் வந்து வல்லால் மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வருது? அதான் கேள்வி. இவர் என்ன வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிச்சாரா? எங்கேயும் கிடையாது. இலவச வருமானம் பார்த்து சம்பாதிச்சு, அதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஆள் 50,000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் 10 பேர் இல்லைங்க 20 பேர்த்துக்கு வேணால் என்ன வேணால் செய்யலாம். அதே நீங்கள் 50,000 ரூபா வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்சின்னு வச்சுங்க, யாருக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவீங்க. அதுதான் இப்போ உண்மை. ஆனால் இவர் போதை போட்டார், அக்கம் பக்கத்தில் சண்டை, தெருவாக சண்டை. அதாவது இதில் என்ன சொல்கிறேன்னே புரியல. மொத்தத்தில் இவர் ஒழுக்கமில்லாத ஒரு மனிதர்னு இவர் சொல்லலாம். அப்புறம் 2வது ஒன்று சொன்னார், ஒரு நாதாரி அதையவே வந்து மளிகை கடையில் சண்டை பிடிச்ச அதையும் வந்து டெலீட் பண்ணின்னு சொன்னார். அதனால் நான் டெலீட் பண்ணிவிட்டேன், அதையும் டவுன்லோடு பண்ணி வீடியோ போட்டுக்கிறாரு. அவனெல்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். பாலிமர் டிவின்னு ஒரு டிவி இருக்குதுங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடையில் திருடிட்டு போகிறது, கொள்ளை இதை தான் வீடியோ போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு கடைக்காரன் போய் அந்த பாலிமர் டிவிக்கு எங்கள் வீடியோ டெலீட் பண்ணிடுங்க, எங்கள் கடை பேர் கெட்டு போயிரு, அது கெட்டு போயிருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இவரை பற்றி தெரியும்னு தான் நாங்கள் போட்டேன். எனக்கும் இவருக்கும் என்ன முன்வராதும் கிடையாது. வலைதளத்தில் உட்காந்துட்டு போதை போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு இப்போ வந்து காரணம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் கமெண்ட் இருக்க மாட்டேன், ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா இவருக்கு எங்கே போச்சு அறிவு? அதான் கேள்வி. அதாவது நீங்கள் ஃப்ரெண்டு வந்து 1000 ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் போய் குத்த போகலாம் அப்படின்ட்டு சொன்னால் இவர் போய் குத்துவாரா? அதெல்லாம் பண்ண மாட்டார். ஃப்ரெண்டு கூப்பிட்டாராமா,
இவர் போதை போட்டாராமா, அக்கம் பக்கத்தில் சண்டையாமா, மளிகை கடைக்காரங்க கூட சண்டையாமா, திசை திருப்புறாருங்க. இவர் வந்து வலைதளத்தில் நீ அடுத்த வருமானத்துக்கு திசை திருப்புறாரு. நான் வந்து நிறைய பேர்த்துக்கு படிப்பு செலவண்ணேன், அந்த செலவண்ணேன், அந்த படிப்பு செலவு எல்லாத்தையும் வெளியிடுறீங்க இல்லைங்க. அதாவது எனக்கு யூடியூப்பில் இவ்வளோ வருமானம் வருதுன்ட்டு வெளியிட்டார். அந்த படிப்பு செலவண்ண டீட்டெயிலை இவர் வெளியிட சொல்லுங்கள். நான் இவர் வந்து பொய் சொல்கிறேன்னு ஒரு காலத்தும் சொல்லல. இவர் போதைப்பட்டு ஓவர் ஆட்டம், ஓவர் அடிக்ட்டு. அப்புறம் கேட்டால் என்னங்கிறாரு, இப்போது அந்த அம்மையார் காய்கறி அம்மையார் வந்து நான் ஒவ்வொரு டைம் நீங்கள் குடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி தான் சொல்கிறீங்க, ஒவ்வொரு டைம் குடிச்சிட்டு இருக்கும் இப்படி தான் பண்ணுறீங்க, நான் 2 நாள் கழித்து நான் வருவேன், அப்போ நம்ம 2 பேர் வீடியோ போடலாங்க, அப்போ ஒரு வருமானத்துக்கு நம்ம அடுத்தேலம் போடலாம். அப்புறம் ஆதிரன் குட்டி எங்கேன்னு நிறைய பேர் கேட்குறேன். அவங்க குழந்தையெல்லாம் கொஞ்சம் மாட்டாங்க, அடுத்தவங்க குழந்தை கொஞ்சம் தான் அவங்களுக்கு வேலை. அதில் ஒருத்தருக்கு ஒரு அறிவாளி கமெண்ட் பண்ணிக்கிறான், அண்ணா நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனால் உங்களை பற்றி எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணி, இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாருங்க. யூடியூப் ஆரம்பிக்க ரொம்ப கஷ்டங்க. யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. வேலைக்கு போகிறது தான் ஈஸி. வேலைக்கு போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறது தான் ரொம்ப ஈஸி. அதாவது அந்த மாதிரி முட்டாளு இருக்கிற வரைக்கும் இவரோட ஆட்டம் ஓவராக ஆட்டமாக இருக்குது. அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம்மா, அண்ணா குடிக்காதீங்கண்ணா, நீங்கள் உடம்பு பார்த்துக்குங்கண்ணா, எனக்கு இப்படி தான் இருந்ததுங்க, அவங்களுக்கு அப்படி தான் இருந்ததுன்னா, அவங்களுக்குமே சுயறிவில்லையும் தெரியுது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் குடிச்சிட்டு குடும்பங்களை இழந்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களான்னு பார்த்தா அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. இவர் குடிக்கிறாரா, இவர் வீடியோ வருதா, இவர் வீடியோ வரலையா, அதிரன் குட்டி எங்கே, அதாவது இவர் என்ன சொல்கிறாரா, எனக்கு 12 லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்குது, 12 லட்சம் ஃபாலோ இருக்கா. நான் இவருக்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறேன், நீங்கள் 12 லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, 12 லட்சம் ஃபாலோ இருக்கலாங்க, பேசாமல் வர தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷனில் போய் நில்லுங்க. அந்த 12 லட்சம் பேர் தான் ஆதரவு இருக்குல்லங்க, வந்து உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணி ஜெயிக்க வச்சிருவார். எங்கள் அண்ணா வல்லவர், சூராதி சூரர், பீராதி சூரர், என் மக்களுக்காக வந்து அவரோட இதுவே அர்ப்பணிச்சவர் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிக்க வச்சிருவார். அதாவது திசை திருப்புறாருங்க. 10 நாள் போதை போட்டு ஓவர் ஆட்டம். அதைத்தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். இதை சொன்னது தான் அவங்க தங்கை என்னை வந்து வசைபாடிக்கிறாங்க. அண்ணன் செய்த செயல் வந்து கண்டிக்காமல் நம்மளை வசப்பாடிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். அதாவது ஒரு ஃபேஸ்புக்கில் படுகேவலமாக திட்டிட்டு அப்படியே வந்து அப்பாவி மாதிரி நான் வந்து எனக்கு இதனால தான் சண்டை, போதை போட்ட ஓவராக செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர், சொந்த ஊரில் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கும் தாங்க சொந்த ஊரில் ஃப்ரெண்ட்ஸு. யாருக்குமே வந்து கெட்ட வழக்கத்துக்கு நான் நல்வழிப்படுத்துகிற வழக்கமே கிடையாது. சொந்த ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யுங்க. போதை போட்டதாமா மறுபடியும் அதையும் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிறது. மதுபான கடைக்கு போய் மதுபானம் வாங்கி தந்தேன், தொடர்ந்து 10 நாளாக போதை போட்டேன். இவர் 10 நாளாக ஓவர் போதை ஒரு பெட்டிக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு கார் ஃபுல்லாக ஒரு பெட்டி ஃபுல்லாக கேஸ் போயிருங்க, நான் குடிச்சே வந்து சாக போகிறேங்க. அது அப்புறம் மளிகை கடைக்காரங்க கூட சண்டை. இப்போ மளிகைக்காரன் கூப்பிட்டு சொல்லியிருப்பாராட்டுக்குது, சண்டை பிடிக்கும்போது அது தெரியலையா நான் கேட்குறது. சிந்திப்பு என்பது நிறைய இருக்குதுங்க. இவர் வந்து நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு தான் நினைக்கவெல்லாம் கிடையாது. இவர்னால் குடிக்காமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை பேர் குடி போதையினால் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவங்க மனைவிக்கு வந்து ரொம்ப துயரப்பட்டுருக்குறாங்க. ஒரு குடி போதையினால் உங்களுக்கு குடித்தா இப்போ தெரியாதுங்க, 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஆனால் இந்த ஆள் வந்து ஓவராட்டங்க. அதாவது எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் அந்த குடிக்கிறதுக்கு வருமானம் எங்கிருந்து வருது, மக்களாகிய வியூஸு, அவங்க மூலமாக வருமானம் வந்துட்டு ஓவராட்டா. ஒரு ஆள் வந்து நல்லா சம்பாதிச்சா என்ன பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், என்ன சம்பாதிக்கலாம் தான் கிடையாது. நம்மளுக்கு வருமானம் வருதா, நம்மளுக்கு போதை போடுறோமோ, நம்மளுக்கு ஓவர் ஆட்டம் போடுறோம், அதைத்தான் இவரோட நினைப்போ தவிர. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதாவது நீ கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் எப்படி இருக்கிறேன்னு பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுவும் ஒரு ஆக்டிங் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஆதிரன் கொட்டி வீடியோ மட்டும் அனுப்பு, அப்படி அனுப்புனா தான் இவர் வருமானம் பார்க்க முடியும். வருமானத்துக்கு அடித்தளம் போடுறாரு மொத்தத்தில். அதாவது பேசுகிற மாதிரி கமெண்டர் பேசுகிற மாதிரி பேசிட்டு
வருமானத்துக்கு அடுத்தெல்லாம் போடுறாரு. அப்புறம் நம்மளை பற்றி தான் சொன்னார், அதாவது என்ன வீடியோ போடுறான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன வீடியோ போடுறான்னு வெயிட் பண்ணல, இவர் ஒழுக்கத்துக்கு ஒரு ஒழுக்கத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். இவர் எப்படி அக்கம் பக்கத்தில் சண்டை, அங்கே சண்டை, இங்கே சண்டைங்கிறாரு. அப்புறம் போலீஸ் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல கணவன் மனைவி போய் ஒரு இடத்துல மரியாதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஒழுக்கம் இல்லைன்னா உங்களை ஒரு சின்ன குழந்தை கூட மதிக்காது. இன்றைக்கி ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் மரியாதையே கிடைக்காது. இந்த சமூகத்தில் மரியாதையே கிடைக்காது. மொத்தத்தில் சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஒழுக்கத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கடைபிடிச்சாதான் அடுத்த பக்கம் போய் நீங்கள் பெருமையாக பேச முடியும். நீங்கள் பணம் காசு எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் மான மரியாதை கௌரவம் எப்பவுமே சம்பாதிக்க முடியாது. ஆனால் இந்த ஆள் அடுத்தவங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டு அவர் வைரல் பண்ணிவிட்டு அதையும் சம்பாதிச்சுட்டு ஒரு நியாயம் பேசுவார். இன்னொரு 2 நாள் கழித்து கெட்ட வார்த்தையில் பேசுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா இவரை மாதிரி நல்லவர், வீராதி வீரர், சூராதி சூரர் யாருமே இல்லைன்னு சொல்லுவார். அப்புறம் எங்கிட்ட எல்லாம் இது நடக்காதுங்க. நான் சோசியலிஸ்ட் புக்கு படித்தவன், பல புக்கு நம்மக்கிட்ட இருக்குது, அதை படிச்சுட்டு இருக்கிற ஆள். நம்மக்கிட்ட எல்லாம் இதெல்லாம் உங்கள் வேலையை பாரு, அடுத்தவங்களை பற்றி பேசி வீடியோ போடுங்க அப்படிங்கிற அவங்களுக்கெல்லாம் சுயறிவு கிடையாது. யூடியூப் சேனல் பல யூடியூப் சேனல் உண்மைக்கு புறம்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துலையுமே இவரை பற்றி பொய் சொல்ல கிடையாது. இவர் சொல்கிறாரா, எனக்கு பொய் சொல்கிறதும் கிடைக்காது, பொய் பேசணும் பிடிக்காது அப்படின்னா அதே தான் நானும் சொல்கிறேன். இவரை பற்றி நான் பேசுனது ஒன்றும் கூடி பொய் கிடையாது. அப்புறம் நேற்று திசை திருப்புறாரு, பரிதாபத்தை தேடுறாரு. என்ன காரணம்னா இப்போ தான் 10 நாள் இப்படி தான் பிரச்சனைங்க, இப்படி தான் பிரச்சனை. 10 நாள் இப்படி பிரச்சனை கிடையாதுங்க. 10 நாள் ஓவர் ஆட்டம், போதையில் ஓவர் ஆட்டம், காருக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிக்கிறது, அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிக்கிறது, அப்புறம் கடையில் சண்டை, அதையும் டெலீட் பண்ணியிருப்பார். அப்புறம் 1 மாதத்துக்கு முன்னாடி லைவ் வீடியோவில் மது பாட்டில் கையில் காட்டுறாரு, அப்புறம் வாயில் சிகரெட்டு வைக்கிறாரு. இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, ஒவ்வொரு போதையில் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, வீடியோ போட மட்டும் தெரியுதா? நான் என்ன கேட்குறேன், போதையில் ஒரு ஆளுக்கு கண்ணு முன்னு தெரியல, அப்போ வீடியோ போட மட்டும் தெரியுதா நான் கேட்குறேன். சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இல்லையுமே எங்கேயுமே உருப்பட மாட்டீங்க. மொத்தத்தில் இவர் வலைதளத்தில் சம்பாதிக்கிறதுக்கு மறுபடியும் அடுத்தளம் போடுறாரு. அப்புறம் வியூஸ்க்கு வேண்டி பண்ணதில்லைங்கிறாரு. மொத்தத்தில் இவர் பேசுகிறது எல்லாமே வியூஸ்க்கு வேண்டிதான். இப்போ ஒரு ஆள் நான் வியூஸ்க்கு வேண்டி பேசுறது இல்லைன்னா, இப்போது 10 நாளாக போதையை போட்டு ஓவர் ஆட்டம் போட்டுட்டு டேய் எனக்கு கமெண்ட் பண்ணுறவனுங்களாம் பெரிய இவனுங்களாடா அவனுங்களாடான்னு சொல்லி போட்டு நேற்று அப்படியே உட்காந்து தலைகீழாக உண்மையை பேசக்கூடாதா? ஏன்னு உண்மையாக பொய் அதெல்லாம் கிடையாது. 10 நாள் ஒரு மனுஷன் ஓவராட்டாக எந்த யூடியூபர் எந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்களோ எனக்கு காட்டுங்க, நான் அவங்களையும் பேசுகிறேன், அது மறுக்கக்கூடிய இல்லை. மொத்தத்தில் இவர் திசை திருப்புறாரு, செய்த செயலை மறைக்கிறதுக்கு திசை திருப்புறாரு. இப்போ அதாவது 3 மாதத்தில் இவரோட ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் எடுத்து பாருங்கள். அதாவது லைவ் வீடியோவில் யூரின் போகிறது வரைக்கும் இது யூடியூப்பில் போட்டிருப்பார். நான் உண்மை பேசுகிறேங்க. யூரின் போடுறது போட்டிருப்பார், மது பாட்டில் கையில் கட்டுறாரு, வாயில் சிகரெட்டு பற்ற வைக்கிறாரு. அப்போ இந்த பெண்கள் எல்லாம் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல, இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற பெண்கள் எல்லாம் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பேசும்போது மட்டும் கொந்தளிப்பாங்க. நான் பொய்யை சொல்ல கிடையாது, இப்போயும் சொல்கிறேன். இவர் செய்த செயலைத்தான் நான் சொல்கிறேன், அதைத்தான் சொல்கிறேன். ஒரு இடத்துலையும் கூட இவரை பற்றி இவர் அப்படி ஏமாற்றிட்டு போனார், இப்படி ஏமாற்றிட்டு போனான்னு சொல்லவே கிடையாது. எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் போதை போட்டு ஆட்டம் போடுறாங்க. இந்த வருமானமெல்லாம் எங்கேருந்துங்க வருதுங்க? 10 நாள் இவர் குடிக்கிறாரு, இந்த வருமானம் எங்கேருந்து வருது? இவர் எங்கே போய் சம்பாதிச்சார்? அதைத்தான் கேள்வியாக கேட்குறேன். ஆனால் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது. சிந்திப்பை நடத்துங்க, சுய அறிவை வளர்த்துங்க. நன்றி, வணக்கம்.